வேதத்தில் அநேக சத்தியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் திரும்ப திரும்ப நினைவு கூற வேண்டியது, திரும்ப திரும்ப பேச வேண்டிய ஒரு சத்தியம் இருக்குமானால் அது கல்வாரியில் நமக்கு ஆண்டவர் செய்த காரியங்கள் தான். இதுதான் கிறிஸ்தவத்துடைய அடிப்படையான பேசிக். ஒரு கட்டடம் நல்லா இருக்கணும்னா, இந்த ஆழமான ஒரு கட்டடம் கட்டுனா அஸ்திபாரம் நல்லா இருக்கணும்ல. இந்த அஸ்திபாரம் போடாதனால நிறைய பேர் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க. பெரிய பெரிய மனிதர்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. என் வாழ்க்கையில் நான் நினைக்கிற பார்த்துருக்கேன். நல்ல உயர்ந்த மனிதர்கள், செல்வாக்கு பெற்றவர்கள் நல்ல ஆண்டவருக்கு வந்துருந்தாங்க. அவங்க ஏன் பின்மாறி போனாங்க, ஏன் இந்த தெய்வத்தை விட்டு போனாங்கன்னு எனக்கு இப்போ புரியுது, அப்போ புரியல. ஏன்னு கேட்டேன்னு, ஏன்னா இவங்க போயிட்டாங்க. ஒன்று தான், அஸ்திபாரம் சரியாக போடலை. கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டி எழுப்புவதற்கு இந்த அஸ்திபாரம் சரியாக போடுறதுனால அந்த கட்டடம் விழுந்துருச்சு இல்லையா? அந்த அஸ்திபாரம் இந்த சிலுவை பற்றின செய்தி தான் என்றதை அவங்களுக்கு புரிஞ்சுக்கல. அந்த தெய்வத்துடைய அன்பு புரியாததுனால நான் விட்டு போயிட்டாங்க இல்லையா? இல்லையா? ஒருத்தர் நம்மளை அதிகமாக நேசித்து நமக்காக எல்லாம் செய்யும்போது அவங்களை விட்டுட்டு போகணுன்ற எப்படி மனசு வரும்? நமக்காக எல்லாற்றையும் இழந்து நமக்காகவே ஒருத்தர் வாழ்ந்தார்னா அவரை விட்டுட்டு ஓடணுன்னா எப்படி அந்த இடம் கொடுக்க முடியும்? அந்த அன்பு எப்படி? அவன் அன்பு புரிஞ்சிக்காக தானே ஒருத்தர் ஓட முடியும். அப்போ இந்த கிறிஸ்தவத்தை விட்டு ஒருத்தன் ஓடுறான்னா, தெய்வத்துடைய அன்பு புரியலைன்னா அந்த கல்வாரி விளங்கலை. அந்த விளங்காமலே ஏதோ ஒரு கடவுள், இவரும் ஒரு கடவுள், ஏதோ கடவுள் நன்மை செய்ய, இந்த கடவுளும் ஒரு நன்மை செய்யும், ஏதோ வந்தாங்க, ஏதோ பெற்றுக்கினாங்க. ஏதோ ஒரு சின்ன வாழ்க்கையில் சின்ன ஒரு புயல் காற்று, ஒரு பெரு வெள்ளம் அடித்தது, கட்டிடம் விழுந்து விட்டது, எழும்ப முடியல. நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்கள் நான் உங்களுக்கு சரியான அஸ்திபாரம் போட்டுன்னே இருக்கணும். திரும்ப திரும்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான அஸ்திபாரம். என்ன வந்தாலும் இந்த ஆண்டை விட்டு நீங்கள் போக மாட்டீங்க, நான் எழுதி கொடுக்குறேன். அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் இந்த ஆண்டை விட்டு உங்களால் போக முடியுது. ஏன்னா அந்த கல்வாரி பற்றி பேசி பேசி அவருடைய அன்பை விளக்குறதே வேலையாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா இந்த அன்பு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா 1000 பிரச்சனை வரும். என்னை நேசிக்கிறவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் எல்லாத்தையும் மாற்றுவார் இல்லையா? கல்வாரி என்ன சொல்லுது? உனக்காக ஒரு ஜீவனே கொடுத்தாரு. அப்புறம் என்ன இதெல்லாம்? அவர் உனக்காக ஜீவனே கொடுத்தவர், மற்றதெல்லாம் கொடுக்குறது பெரிய விஷயமா? அதை நம்பாமல் இருக்கிறது எப்படி? எனக்காக உயிரை கொடுத்து இதை செய்ய மாட்டாரா? எது செஞ்சுட்டார்ல, அப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா? அப்போ அதுதான் கல்வாரி விளக்குது. இது செய்ய மாட்டாரா, இது கிடைக்காதா? இல்லை, உனக்காக உயிரை கொடுத்தவர். அப்போது ஒரு நிச்சயம் உண்டாகிறது. உன் பிரச்சனைக்கான தீர்வு கல்வாரி சொல்லுது. இவ்வளோ பெரிய காரியத்தை உனக்கு செஞ்சவர், இது என்ன உனக்கு, இதையும் உனக்கு செய்வார் என்ற அந்த கல்வாரியை பார்க்கும்போது, அன்பை நம்ம விளங்கி கொள்ளும்போது, எந்த பிரச்சனை நம்ம ஆட்டி படைக்கிறதோ அதுக்கு ஒரு தீர்வை காட்டுது இந்த கல்வாரி சிலுவை. அதனால் இன்றைக்கி ஒரு காரியங்களை நான் சொல்ல வந்திருக்கிறேன். நம்ம எல்லாருமே கண்ணாடியை தினமும் பார்க்குறோம். எதுக்கு பார்க்குறோம்? சில அது ஒரு இதுவாக வச்சுருக்காங்க, கையை முதல்ல பார்த்துட்டு விரிச்சிடு, அப்புறம் தான் கண்ணாடியை பார்க்குறது. இன்னும் கண்ணாடி பார்க்குற வழக்கம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ கண்ணாடி பார்த்து நான் இன்றைக்கி எப்படி இருக்கிறேன், நேற்று அழகாக இருந்தேன், முகத்தில் எதுனா அந்த பிம்பிள்ஸ் வந்திருக்கா இல்லையா, கரெக்டாக தான் இருக்கிறேன்னா நாமளே பார்த்துக்கிற ஒரு ஜனமும் பார்த்துட்டு இல்லை, சில அடிக்கடி கண்ணாடி முடியாது நின்றுட்டு இருப்பாங்க நிறைய பேர். அவங்க அழகே அவங்க ரசித்து இருப்பாங்க இல்லையா? அதில் அவங்க அப்படியே இன்னும் பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாமா, லிப்டு கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது, லிப்டிக் போடலாமா, இப்படி அவங்கள ரசிக்கிறது, அவங்கள ரசிக்கிறது, அப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு கண்ணாடி ஒன்று இருக்குது, அதுதான் வேத புத்தகம். அதுதான் நீ எத்தனை கண்ணாடி பார்த்தாலும் 20 வயசு பொண்ணாக இருக்கும் போது இருக்கிற அழகு 50 வயசு ஆகும்போது நோ கேரண்டி. ஆமாம், எவ்வளோ முடி நெரிச்சிருக்குது தெரியாது, முகத்தில் எவ்வளோ சொர்க்கம் விழுந்திருக்கு தெரியாது, எத்தனை சொத்த பல்லாகி எத்தனை பல்லு பிடுங்கப்பட்டது அதுவும் தெரியாது. இதெல்லாம் நோ கேரண்டி. ஆனால் இந்த அற்புதமான ஒரு கண்ணாடி இருக்குது பாருங்கள், இது 2 பிக்சரை உனக்கு காட்டும். 2, ஆமாம், அது உன் உள்ளான மனிதனை பற்றின பிக்சர்.
இந்த சரீரத்தை பார்த்த பிக்சர் இல்லை. உனக்குள்ளே இருக்க ஒரு மனிதன் இருக்கிறான்னா அதுதான் நீ உண்மையான மனிதன். அவனுடைய முகம் எப்படி இருக்குது, இப்போ நீ எப்படி இருக்கிற, அந்த ஒரு பிக்சரை காட்டும். இன்னொரு பிக்சரை காட்டும். நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கிற, நீ எவ்வளோ அழகாக இருக்கணும், இதாம்மா உண்மையான பிக்சர். ஆனால் நீ இப்போ இப்படி இருக்கிற. கடவுள் உன்னை இப்படி இருப்பதற்காக தான் காட்டுறாரு. இந்த காட்டுற வீடியோ அது வந்து கண்ணாடி மட்டும் இல்லை, அது ஒரு வீடியோ கூட இல்லையா? நடக்கிறதெல்லாம் பார்க்கலாம்ல. அப்போ அது அவன் பிக்சர் மட்டும் இல்லை, அது வீடியோவும் கூட, கண்ணாடி இல்லையா? இப்போது அது நீ இருக்கிற நிலையில் நீ என்னவா இருக்கிற, உள்ளான மனிதன் நீ எந்த பொசிஷனில் இருக்கிற அது காட்டும். இன்னொன்று நீ எப்படி இருக்கணும், நீ எப்படி இருக்கணுன்ற அந்த காட்சியை காட்டு. 2 காட்சியை காட்டு அந்த வேத புத்தகம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடியை நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது இல்லையா? இருக்கிறது தான் உன்னை காட்டாத, வெளிப்புறதான் காட்டும், உள்ளகிறத காட்டாது. அது உள்ளகிறத மனிதனை நீ இப்படி இருக்கிறப்பா, ஆனால் இப்படி இருக்கணும்னு தேவன். இதான் உன்னுடைய ரியல் பிக்சர், இதான் உண்மையான வாழ்க்கை. நீ வாழ வேணும் விரும்புகிற வாழ்க்கை இதுதான். ஆனால் நீ இப்படி இருக்கிற 2 பிக்சரை காட்டும். 2 ஆமாம் 2 பிக்சரை. நீ வந்து பியூட்டி பார்லர்லாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், அவன் பல ஸ்டைலில் பல பிக்சர் வச்சுருப்பான். கேட்பான், இந்த மாடல் இந்த தலையை உனக்கு பண்ணிட்டு வா, இந்த மாடல் தலையை. ஆமாம், நீ எதனா ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன்னா சரி போய் அந்த சேரில் உட்காந்து கண்ணை மூடிக்க, அவ்வளோதான். கண்ணை மிச்ச நான் திறக்க சொல்லும் போது அது வரைக்கும் நான் அமைதியாக என்ன பண்ணுறது, அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே படுத்துக்க. அவன் முடியே நானும் பண்ணுவாங்க, தடுவான், இதை பண்ணுவான், எல்லாம் பண்ணி கிண்ணி முடிச்சுன்னு கண்ணை திறங்க பாருங்கள் கண்ணாடியானுவான். அவருக்கு ஆச்சரியமா, புது மாப்பிள்ளை மாதிரி இருப்பார். அப்படியே கல்யாண பொண்ணு அப்படியே சிரிப்பு, வா என்ன மாதிரி மேக்கப். அது மாதிரி எங்கே போய் தெய்வ பாதத்தில் அமர்ந்துட்டு கண்ணாடி ஒரு மாதிரி பாரு, இதான்ப்பா நீ இருக்கிற, சேரில் உட்காந்துக்கோ, இந்த வசனத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்துரு, கண்ணை மூடிக்க, உன்னை ஆளுகட்சியை ஒப்பு கொடுத்துரு, நான் சொல்லும் போது கண்ணை தெரு, அந்த வாழ்க்கை உனக்கு வந்துடும். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே வந்துருக்குறோம் நம்ம. இதுதான் பியூட்டி பார்லர், இதுதான். ஆமாம், கண்ணை மூடிக்கிட்டு கடவுள் வார்த்தையை கேளுங்க, அப்படியே கேட்டுட்டு வாங்க. ஒரு நாள் கண்ணை திறந்து பாருங்கள், நானா இது இவ்வளோ அழகாக ஆகிட்டுன்னு, என் வாழ்க்கை இவ்வளோ அழகாக ஆண்டவர் மாற்றிட்டாரான்னு ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க, இந்த வாய்ப்பை இழந்துடாத. இதை விட்டுட்டு எங்கன்னா போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓடி வந்துடுங்க, ஓடி வந்துடுங்க. நேரம் கிடைக்கும் போது வந்து உட்காந்து கடவுள் வார்த்தையை கேளுங்க. கடவுள் வார்த்தை கேட்குற அந்த ஒரே ஒரு காரியம் உங்கள் லைஃப்பை வேறு லெவலுக்கு மாற்றிடும். ஹல்லேலூயா. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, எதுவுமே வராதுங்க. ஆனால் ஒன்று, எனக்கு காது கொடுத்துருக்கிறார். காது உள்ளவன் கேட்க கடவன். கடவுளை வார்த்தை கேட்கிற இந்த காது எனக்கு கொடுத்துருக்காது. காதை எனக்கு சரியாக பயன்படுத்துகிறேன். கடவுள் வசனத்தை மட்டும் கேட்க ஆரம்பிச்சிடேன்னு வச்சு என் லைஃபு அந்த வசனம் என்ன சொல்லுது, அப்படி அந்த வசனம் என்னை மாற்றிடும், என்னை மாற்றிடும். சரி, இன்றைக்கி ஒரு 3 காரியத்தை சொல்ல வந்திருக்கேன். நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயங்களை கூட இருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா திரும்ப திரும்ப பேசப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு ஒரு மறதி இருக்குது, மறந்துடுவோம். பல காட்சிகளும் பல வார்த்தைகளும் நம்ம அந்த உலகத்தில் பார்க்குறோம், கேட்குறோம். நம்ம திசை திருப்பக்கூடிய அநேக காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது. அதனால் அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும், எங்கே பார்த்தாலும் சுற்றி முற்றி இங்கே வந்துடணும், இங்கே வசனத்துக்கு நேராக வந்துடணும், மறந்துடக்கூடாது. நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் நாம். ஆமாம், 1. 2வது, நாம் மிகவும் விசேஷித்தவர்கள் நம்ம. ஆமாம், ரொம்ப விசேஷமானவர்கள். இன்னொன்று, நம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். ஏன்னா நம்மளை கிரயத்துக்கு வாங்கிட்டார்ல, இப்போ அவருக்கு உரியவர்கள். அவர் நம்ம வாங்கிட்ட பிறகு ஃபுல்லாகவே நம்ம அவருக்கு தான் இல்லையா, அவருக்கு தான் சொந்தமானவர்கள். இது 3 கொஞ்சம் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே பார்க்கலாம். அதில் எடுத்துக்கொள்ளும் வாசிக்கலாம். கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நாம மீட்கப்பட்டவர்கள். ஆமா, சொல்லுங்க, நாம் மீட்கப்பட்டவன். ஒரு நாள் பிசாசு கையில் இருந்தேன், பிசாசு அவங்ககிட்ட ஆண்டவர் மீட்டுட்டார். ஒரு நாள் சாபத்தின் பிடியில் இருந்தேன், அங்கேருந்து மீட்டுட்டார். ஒரு நாள் வியாதியின் பிடியில் இருந்தேன், அதுலேருந்து மீட்டுட்டார். அதுலேருந்து
மீட்புன்றது அதுக்கு மீட்பு ரட்சிப்பு ரெண்டும் ஒரே வார்த்தைகள் தான். அது மீட்பு ரட்சிப்புன்றது ஒரே அர்த்தம் கொடுக்கக்கூடியது தான். அப்போது எதுலேருந்து மீட்கப்பட்டோம்? பிசாசின் பிடியிலேருந்து மீட்கப்பட்டோம் இல்லையா? அப்புறம் பிசாசு கொண்டு வந்த சாபம், பலவீனம், வியாதி, வறுமை இதெல்லாம் மீட்க வசந்த மறுபடியும் வாசிங்களேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இன்னொரு வசனத்தை அதே போல 1 பேதுரு புத்தகம் இதுவும் அதையே சொல்லுகிறது. அதுவும் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இது ரொம்ப முக்கியமானது விஷயம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மீட்கப்பட்டதே அறியாமல் இருக்கிறது ஒன்று, அறிந்திருக்கிறது ஒன்று இல்லையா? இங்கே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு சபைக்கு போகிறேன்றதுனால நீங்கள் உங்கள் மீட்பை அறிஞ்சிக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை இல்லையா? அப்போது மீட்கப்பட்டுட்டோம் இல்லையா? உலகத்தில் இன்றைக்கி அவங்கள மீட்கப்பட்டவங்க தான் எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏசு அவங்களுக்காக மரித்தார், அவங்களுக்காக மீட்பை ஏற்கனவே கொடுத்துட்டார் 2000 வருஷம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மீட்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் மீட்பு அவங்க அறிஞ்சிக்கல, அவங்க இன்னும் மீட்பை அறியாதவர்களாக இருக்கிறாங்க, அதனால் மீட்கப்படாமல் இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்துக்களை வந்துட்டவங்களாம் நாமளும் மீட்கப்பட்டதா? மீட்பை அறிந்திருக்கிறோமா? சபைக்குள்ளே வந்துட்டதை நம்ம மீட்பை அறிஞ்சிட்டோமா? சபைக்குள்ளே அநேகர் அந்த மீட்பை அறியாமல் இருக்கு. அப்போ அறியறது ஒரு இல்லையா? இப்போது ஒரு ஜெயிலில் ஒருத்தன் இருக்கிறான். அவன் கதவு திறந்து விட்டுட்டாங்க, கதவு திறந்து இருக்குதுன்றத கதவையே பார்க்காம அந்த பக்கம் செவத்த பக்கம் திரும்பிக்கிட்டு, இந்த ஜெயிலில் போட்டாங்களே நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்றது இப்படியே யோசிச்சிருந்தான். அவனுக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கு. கதவு திறக்கப்பட்டதே அவன் அறிந்து கொள்ளலை, அதை பார்க்கவே இல்லைன்னா அவன் அவன் கதவை திறந்து அவன் விடுதலைக்கான காரியங்கள் செய்த என்ன இருக்குது? ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல. அப்படி தான் கிறிஸ்துவ உலகத்தில் கூட அநேகர் ஆண்டவர் நமக்கு மீட்பை உண்டு பண்ணிட்டு போயிட்டாரு, மீட்பை உண்டு பண்ணிட்டாரு. அதுவும் வெளியேறப்பெற்ற மாசற்ற குற்றமற்ற ரத்தத்தினாலே நம்மை மீட்டு எடுத்துட்டாரு. இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சு போய் கூட இன்னும் நம்ம மீட்கப்பட்டோம் என்ற அந்த அறிவு இன்னும் கிறிஸ்தவங்களுக்கு வரலை. இன்னும் வெளியில் இருக்கிற சுத்தமாக தெரியாது, அதனால் அவங்க வேற கேட்டகரி. ஆனால் ஆண்டவர்னு சொல்லுகிறேன்னா, ஆனால் இன்னும் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோன்னு அந்த அறிவுக்குள்ளே வரல. இன்னும் நாம் என்ன பண்ணுறோம்? சில காரியங்களை அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இன்னும் கவலையும் கண்ணீரும் நம்ம பிடித்து கொண்டு இருக்கிறது. இன்னும் நம்ம அநேக காரியங்களை வருந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கோம். நமக்கு நம்மளை மீட்டுட்டார், நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்பதை உணராமல் நம்ம அடிமையாக இருக்கிறது போல ஒரு நம்ம விடுதலை ஆணுன்றதை உணராத நம்மளே நம்ம அடிமைப்படுத்துகிற ஒரு மனநிலைக்குள்ளே கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. நிறைய சபைகளை பார்த்தீங்கன்னா வாரம் கர்த்தர் உன்னை விடுதலையாக்குறாருன்னா, இப்போ இந்த வாரம் விடுதலை ஆகிட்டு அடுத்த வாரம் மறுபடியும் என்ன அவங்க அடிமையாடுவாங்களோ? அடுத்த வாரம் மறுபடியும் எங்கே போய் மாட்டிக்கின்னு திருப்பி அடுத்த வாரம் ஒரு விடுதலை, இப்படி வாரம் விடுதலை. இப்போது விடுதலை இப்போ வாரம் விடுதலை கொடுத்துருங்கன்னா இங்கே போய் விடுதலை வாரமாக விடுதலையா? ஒரே முறை விடுதலையா? மீட்பு ஒரு முறையா? மறுபடியும் ஒன்றுக்காக கல்வாரில் செத்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவர். அதை என்னைக்கு வெளிப்பாடு கிடைச்சதோ அன்றைக்கி நீ விடுதலை ஆகிட்ட, முடிஞ்சு போச்சு. நீ திரும்ப வாரம் உக்காஞ்சிட்டு விடுதலை பெற்றுக்கிறேன்னா அவன் நீங்கள் பைபிளே புரியலன்னு அர்த்தம். பைபிளை விடுதலை கூட்டம் என்ன விடுதலை கூட்டம்? சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை. ஆமாம், அதை அறியாமல் இவங்க ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டு விடுதலை கூட்டம்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் புரியலாம், பைபிள் தெரியல. விடுதலை கூட்ட போனால் தான் விடுதலை வரணும்னு நினச்சிங்க. இருக்கிற இடத்துல விடுதலை தருகிற தேவன். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அவ்வளோதான். ஆண்டவர் இருக்கிறார், அவர் விடுதலை நாயகன் உனக்கு தெரிஞ்சிட்டாலே போதுன்னு. அவர் நேரடியாக தான் உன்னோடு பேச விரும்புகிறார், நேரடியாக உன்னை தொட விரும்புகிறார், நேரடியாக விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அதான் அவருடைய விருப்பமே. அப்போ மீட்பை உண்டாக்கிட்டாரு. ஆனால் மீட்பை அறிகிற அறிவுன்றது வேற இல்லையா? சத்தியத்தை படிக்கிறது வேற, சத்தியத்தை அறிகிற அறிவு வேற இல்லையா? என் பைபிள் நான் தினமும் படிக்கிறேன்றது வேற அனுபவம்.
அதில் இருக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்வது வேற அனுபவம் இல்லையா? பைபிள் யார் வேணா படிக்கலாம், நீங்களும் டெய்லியும் படிக்கலாம். ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்றீங்களா தான் முக்கியம். அதுலேருந்து சத்தியத்தை வெளியே எடுத்துக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த சத்தியம் வெளிப்படுகிறதா? அப்படி படித்ததான் அது உங்களுக்கு பிரயோஜனம். நான் மீட்கப்பட்டவன் சொல்லிக்கிறதுனால மீட்கப்பட்டவன்ற அந்த அறிவு உனக்குள்ளே வந்திருக்கிறதா? நான் மீட்கப்பட்டு விட்டேன்னா நீ உன்னை யாரும் கட்டி வைக்க முடியாது இல்லையா? நீ தான் மீட்கப்பட்டவனே. வெளியே வந்துடுவன திருப்பி போய் ஜெயிலில் வாரம் வாரம் போட்டுன்னு இருப்பாங்களே இல்லையா? நீ விடுதலை ஆக்கப்பட்டவன். அப்போ விடுதலை ஆக்கப்பட்டவன் விடுதலையாக வெளியே வந்து நீ உன்னுடைய காரியங்களை செயல்பட ஆரம்பிச்சிருவேன், உள்ளே அடங்கி இருக்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஒரு சிறைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறன்னா நீ விடுதலை உணரலை, நீ மீட்கப்பட்டவன். ஆண்டவர் விடுதலை ஏற்கனவே ஆக்கிட்டார். இன்னும் ஒரு புதுசாக விடுதலை வேணும்னு நீ கெஞ்சிட்டு இருக்கும்போது நீ ஆண்டவர் உன்னை பார்த்து சிரிப்பார். உனக்கு நான் விடுதலை கொடுத்துட்டேனப்பா, உனக்காக தான் நான் ரத்தம் சிந்தி மறித்தேன், அன்றைய நீ விடுதலை ஆக்கப்பட்டாயே. இந்த மீட்பை உணராம நீ இன்னும் நான் என்ன செய்யணும்? உனக்கு நான் செஞ்சிட்டேனே, நான் செஞ்சதை நம்பு. ஹல்லேலூயா. என் மரணத்தை விசுவாசி. உன் விடுதலைக்காக தான் நான் ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறேன், உன் பாவத்துக்காக தான் மறித்திருக்கிறேன். அப்போ அந்த மீட்பை அறிகிற அறிவு வேற, மீட்கப்பட்டதுன்றது வேற இல்லையா? அப்போ நம்ம கிறிஸ்தவன் ஆகிறதுல கிறிஸ்தவன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அப்போ இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது. எபிரேயர் 9:12 வாசிக்கலாம். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதோ இது பாருங்க, இது பேரு மீட்புன்னா விடுதலை. மீட்புன்னா விடுதலை. இது நித்திய மீட்புன்னா நிரந்தர தற்காலிகம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு விடுதலையாக இருப்பா என்று இல்லை, நிரந்தரமாக உன்னை விடுதலை ஆக்கிட்டார் இல்லையா? ஒரு வாரம் விடுதலை, மறுபடியும் வேறு ஒரு பிரச்சனை நீ போய் லாக் ஆகிடுவேன், அங்கே ஒரு விடுதலை, அப்பப்போ விடுதலை இல்லை இல்லையா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பிரித்து கொண்டு வந்தால் ஒரு தரம் விடுதலை பண்ணிட்டாரு. போட்டு எல்லாத்தையும் ஓடிச்சு நோக்கி என்ன பண்ணுறது, வெளியே கொண்டு வந்தார். அவள் தான் போங்க, இன்றைக்கி உனக்கு கானானுக்கு கொண்டு போகிறேன். நீங்கள் உங்கள் ராஜ்யம், உங்கள் தேசம் பாலம் தேனுகிற ஓடுகிற ஒரு தேசத்தில் வைக்கிறேன், அவ்வளோதான். திருப்பி போய் இன்னொருத்தர் அடிமைன்னா அவங்க அடிமையானாங்க. என்ன? தேவனை விசுவாசிக்காமல் விக்கிரகங்களை வணங்கி பாபிலோனு தேசத்தில் அவங்க தான் அடிமை பண்ணாங்க. தேவன் அந்த அடிமை வைக்கல. இப்போது அறியாமை இருக்கிறது. அறியாமை என்றது அறியாமை ஒரு விதமான சாபக்கேடு. ஆமாம், உனக்கு கொடுத்த அந்த அறிகிற அந்த ஒரு திறன் கொடுத்துருக்குற, கடவுள் கொடுத்துருக்கிற நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் ஒன்றை அறிந்து கொள்வதற்கான ஒரு பெரிய ஒரு டேலண்ட் தேவன் நமக்கு எல்லாரும் கொடுத்துருக்கிறார். இதை நீ பயன்படுத்தாமல் இந்த தெய்வத்தை குறித்த அறிவை அறிவதற்கு நீ இதை பயன்படுத்தாமல் வேற எவனை அறிவதற்கு பல நேரங்கள் பல காலங்கள் இதை அறிஞ்சுக்கணும், அதை அறிஞ்சுக்கணும், இதை படிச்சுக்கணும், அதை படிச்சுக்கணுன்ட்டு பல நேரம் அதை அறிவதற்கு பல நேரத்தை செலவிடுகிறாங்க. சரி, விஞ்ஞானிகள் இப்படிலாம் பண்ணுறாங்கல்ல, பல விதமான ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க அறிவை கொண்டு போய் இது எப்படி வந்தது, ஏன் வந்தது, அப்படி வந்ததுன்னு சொல்லி பல வாழ்க்கையை பல காரியங்களை போய் அவங்க செலுத்தி ஆராய்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உன்னை அறிகிற அறிவை ஆராய்வது தான். ஹல்லேலூயா. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ நாம் ஆராய்ச்சி எல்லாம் கடவுளை குறித்து அவனுடைய வார்த்தை குறித்து இருக்கணும் இல்லையா? அப்போ அதுதான் நமக்கு ஒரு நித்தியத்தை கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, அருமையாக பவுல் ஒரு சின்ன ஜெபத்தை எடுக்கிறார். இது நமக்கு தேவை. என்னென்னா, கையில் பைபிள் வச்சுக்கிறது, சபைக்கு வருது, இதெல்லாம் நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் தான். 1 பேதுரு புத்தகம் அது இல்லை, எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:19. இது தமது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமை மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இது யாருக்காக யார் எழுதுறாரு? பவுல் எபேசிய மக்களுக்காக எழுதுகிறார். அவங்களாம் யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவர்கள். இவர்கள்லாம் ஆலயத்து வருகிற சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தான் இந்த வசனத்தை எழுதுகிறார். இப்போ இவங்களுக்கு எல்லா அனுபவமும் இருந்த கூட மனக்கண்கள் பிரகாசம் இல்லை. மனக்கண்கள் உள்ளான மனிதனுடைய அவன் பார்க்கும் விதம், அவனுடைய கண்கள் பிரகாசமாக இல்லை.
பிரகாசமாக இல்லாதபடினால அவங்களால சில விஷயங்களை உணர்ந்து கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல, சரியான விதத்தில் பார்க்க முடியல. ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணுன்னு தெரியல. அது தப்பாக பார்த்தா தப்பாக போயிடும். அது பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்தா தான் அது நமக்கு புரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனக்கண்களுக்கு இல்லை, அது வேணும். ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிற இவங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் ஜெபிக்கிறாரு, வேணும்னு, நல்லது தான். நமக்கு ஒருத்தருக்கு பிரகாசமான கண்கள் வேணும்னா ஜெபிக்கலாம். ஆனால் உண்மையாக பிரகாசமுள்ள மனக்கண்கள் எப்படி வரணும்னா, நம்முடைய கண்களை தெளிவாக்குற ஒன்று இருக்குதுன்னா அது தெய்வனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்முடைய கண்களை தெளிவாக்கி ஒரு காரியத்தை எப்படி புரிந்து கொள்ளணும், அதை எப்படி பார்க்கணும், நமக்கு அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் கர்த்தருடைய வார்த்தையை தான் கொடுக்குது. கர்த்தருடைய ஆமாம், ஒரு விஷயத்த நம்ம முன்னாடி வரும்போது அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ரியாக்ட் பண்ணணுன்ற அது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு தான் ரியாக்ட் பண்ண முடியல. இயேசுடைய வாழ்க்கையில் அதை நல்லா பார்க்கலாம். அவர்கிட்ட அநேக பிரச்சனை கொண்டு வந்து அங்கே நிறுத்திட்டு, இதுக்கு நீங்கள் நான் சொல்கிறீங்க, அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு பல காரியம் கொண்டு வந்து டக்குன்னு நிறுத்திடுவாங்க. அவரை இப்போ நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, மீடியாக்காரங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேணும்ன்ட்டு இப்போ நம்ம மைக்கால நீண்டிட்டு எடுக்க முடுக்கா கேள்வி கேட்குறது. உடனே அவர் வாய் தவறி ஒன்று சொன்னோன்னு உடனே அவர் இப்படி சொல்லிவிட்டார், உடனே என்ன பண்ணுறது, அவர் மேலே ஒரு இதை போட்டுறது. இந்த மாதிரி இவங்க அன்றைக்கு இருந்த வேத பண்டிதர்கள் இவங்களாம் இவர் எப்படியாவது குற்றம் பிடிக்கணும், ஏதாவது வளரிட மாட்டாரா, ஏதாவது சொல்லிட மாட்டாரான்னு போய் நடுவில் போய் ஏதோ ஒன்று கேட்டு அவர் இப்படி அப்படி இதுக்கு என்ன சொல்கிறீங்க, அப்படின்னா சொல்கிறீங்க இப்படின்னு சொல்லி அவங்கள கேள்வி கேட்டு அவர் எதனா குழப்பி விட்டு ஏதாவது சொல்லிட்டு அதை வச்சு இவரை வந்து இப்படி சொல்லிட்டாரு இவர் மேலே குற்ற சுமத்தலன்றது இதே பொழப்பாகவே ஒருத்தர் தெரிஞ்ச மீடியாக்காரங்க மாதிரி ஒரு கூட்டம் பின்னாடியே போயிட்டு இருக்குது. அவர் பாருங்க, அவர் கண் தெளிவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என் தேவனுங்க இயேசு கிறிஸ்துக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள். நீ எதுக்கு வந்திருக்கீங்க, ஏன் வந்தீங்கன்னா அவர் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பதிலை கொடுக்கணும். சில நேரத்தில் பதிலே கொடுக்காத மாதிரி கேட்ட கேள்வி அவங்கள திருப்பி ஒரு கேள்வி கேட்டு அனுப்பிச்சிடுறாரு. அவங்க திருத்தர முயற்சி போடுறாங்க. நம்ம இதுக்கு இப்படி சொல்லலாமா, அதுக்கு அப்படி சொல்லலாமா, எப்படி சொன்னால் அவர் அப்படி சொல்லுவார், இப்படி சொன்னால் அப்படி சொல்லுவார். அதை விட நம்ம அமைதியாக போயிடலாம் திரும்பின்னு அப்படி ரிட்டன் அனுப்பிச்சி விட்டுறாரு. அப்போ அவரோடு மனக்கண்கள் தெளிவாக இருக்குது. ஹல்லேலூயா. எங்கே என்ன சொன்னால் என்ன நடக்குன்ற ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அப்போது பிரகாசமுள்ள மனக்கண்களை நமக்கு இந்த வேத வசனம் தான் கொடுக்குறது. அப்போ பிரகாசமுள்ள மனக்கண்கள் வரணும். அப்போ தான் நம்ம இந்த கல்வாரி நமக்கு இந்த கல்வாரி இந்த வேத வசனங்கள் தான் நமக்கு புரிய வைக்கலையா. இயேசுவை பார்த்தீங்களா யாராவது? யாருமே பார்க்கல இல்லையா? யாராவது இயேசு கல்வாரியில் அடித்ததை பார்த்தீங்களா, காட்சியை பார்த்தீங்களா? யாருமே பார்க்கல. அதை நமக்கு அறிவிக்கிறது இந்த வேத வசனம் தான். இந்த வேத வசனம் வாழியில தான் மனக்கண்ணுக்கு திறக்கப்பட்டு நம்ம ஆவியில் கிறிஸ்துடைய பாடுகளை நம்ம பார்க்குறோம், அவருடைய கிரியைகளை பார்க்குறோம். எல்லாமே நம்ம உள்ளான ஆவியில் தான் அந்த வசனத்தின் வழியாகத்தான் அந்த காட்சிகளை பார்க்குறோம் இல்லையா? அந்த காட்சி விளங்கிச்சுன்னா மற்ற எல்லா காட்சியும் விளங்கிடும். ஹல்லேலூயா. அதில் தான் மனக்கண்களை நமக்கு பிரகாசம் அடைய செய்கிறது கர்த்தருடைய வசனம் தான். சில 2 உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஆகார் புத்தகம், ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 14 19 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 21 14 19. ஆபிரகாம் அதிகாலை எழுந்து அப்பத்தையும் ஒரு துருதி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேசபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்திருந்த தண்ணீர் செலவழித்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். நல்லா கவனிக்கணும். ஆகார் நம்ம ஆபிரகாமுடைய வேலைக்காரியை 2வது மணியாய் சாராள் கொடுக்குறாள். அவளுக்கு ஒரு குழந்தை பிறகுது. பிறகு சாராளுக்கும் ஒரு குழந்தை பிறகுது. இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது. அப்போது இனிமேல் இவங்களை கூட வச்சுருந்தா பிரச்சனைன்னு சொல்லி ஆபிரகாம் பண்ணுறான். சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுத்து எப்படியாவது எங்கேயா போய் பொழிச்சிக்கணும் அனுப்பிச்சிடுறாரு. இவன் வனாந்தரத்தில் போகிறான். இந்த தண்ணியெல்லாம் காலி ஆகிடுச்சு. தண்ணி காலியாகணுன்னா அந்த
குழந்தைடைய கதறல், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, தண்ணியும் இல்லை. அவன் என்ன பண்ணுறான், அப்படியே இருக்கும்போது தெய்வ தூதன் வந்து பேசுகிறான். அப்போது ஆகாருடைய கண்களை தேவன் திறக்கிறார். திறக்கும் பொழுது அங்கே ஒரு என்ன இருக்குது, துருத்தியே, அங்கே ஒரு தண்ணீருக்கான ஒரு காரியம், ஒரு ஊற்று அங்கே இருக்குது, அங்கே இருக்குது. இப்போ அது அங்கே தான் இருக்குது. அது இப்போ பிரச்சனை இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் தீர்வும் இருக்குது. கண்ணு திறக்கல, அவ்வளோதான். இந்த கண்ணு திறக்கிறது தான் ஆண்டவர் தேவைப்படுறாரு இல்லையா? இப்போ பிரச்சனையே சுற்றி பார்த்துருக்கேன், அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன், இந்த குழந்தை நான் எப்படி காப்பாற்றுவேன்? இந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு, அந்த அழுகை சத்தத்தை தான் அவளை பாதிக்குது தவிர அவன் வேறு ஒன்றுமே தெரியல. இருட்டாக இருக்குது எல்லாமே. தேவ தூதர் வந்து கண்களை திறந்த பிறகு தான் பக்கத்தில் தான் பிரச்சனைக்கான தீர்வு இருக்குது. அல்லேலூயா. இப்போ கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதுதான் இங்கே பவுல் சொல்ற பிரகாசமுள்ள மனக்கண்கள். நமக்கான தேவைக்கான, நமக்கான பிரச்சனைக்கான தீர்வுகள் வெகு தூரத்தில் இல்லை. கண்ணை நல்லா திறந்து பாரு, பிரகாசமாக. அதுக்கான தீர்வு தேவன் பக்கத்தில் வைத்திருக்கிறார். எதுக்காய் நீ போராடி கொண்டு இருக்கிறாயோ, எதுக்காய் அடையணும்னு நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாயோ, எது இருந்தால் நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டு அதற்காய் தாகமாக இருக்கிறாயோ, அதற்கான தீர்வை தேவன் உன் பக்கத்தில் தான் வைத்திருக்கிறாரு. நீ கண்ணை மட்டும் திறப்பதற்கு, உன் மனக்கண்ணுங்க பிரகாசம் அடைவதற்காக கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் நோக்கிப்பார். அல்லேலூயா. அதுக்கு உனக்கு அருமையான தீர்வை உனக்கு காட்டும். அல்லேலூயா. இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை காட்டுகிற ஒரு கண் திறக்கப்பட்ட காரியங்கள். இன்னொரு கண் திறக்கப்பட்ட மனிதன் உனக்கு காட்டுகிறேன். ஒன்று என்னாகும் புத்தகத்தில் நாம் வாசிக்கலாம். 22வது வசனத்தில் 25 31 வரைக்கும் வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரமானா? ஆமாம், என்ன 22ஆம் அதிகாரம் 25 31 வரைக்கும். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கி திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றான். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுது உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். அதாவது கண்களை திறந்தானா நீங்கள் என்ன நினைக்கிறோம், கண்ணு மூடி இந்த போய் திறந்து விட்டாருன்னு நினச்சிக்காதீங்க. அவன் பார்வை வேறு பக்கமாக இருக்கு இல்லையா? அவனுடைய எண்ணம் ஒரு பக்கம். நீ நல்லா பாருங்கள், சில நேரங்களில் நமக்கு இது நடக்கும். இங்கே தான் பார்த்துன்னு இருப்பான், நம்ம மைண்டெல்லாம் வேறு ஒன்று இருக்கும். நம்ம நினைப்போம் பாஸ்டர் தான் இவர் பார்க்குறாரு, பிரசங்க தான் நல்லா கேட்குறேன்னா முகம் கண்ணெல்லாம் நம்மளை தான் பார்த்துருக்கோம். ஆனால் உள்ள ஒரு பிக்சர் ஓடின்னு இருக்கும், ஒரு காட்சி அங்கே பார்த்துன்னு இருப்பாங்க. அவங்க மைண்டில் என்ன ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு அங்கே போனோமே, அந்த இடத்துல என்ன இருக்கும், இப்படி இருக்குன்னு இருப்பாங்க. ஆனால் நம்ம நினச்சிப்போம், ஐயோ ரொம்ப ஆர்வமாக பிரசங்கத்தை கேட்டுன்னுக்கிறாங்க. இது தான் அந்த பிலேயாமுக்கு நடக்குது. முன்னாடி தேவதூதனுங்கிறான், தேவதூதன் கூட அவன் கவனிக்க மைண்ட் அதிலெல்லாம் இல்லை. அந்த ராஜா கிட்ட போனால் அவர் என்னக்க கொடுப்பாரு, அவர் ஒரு பரிசு கொடுப்பாரு. இதுதான் மைண்ட் ஒன்று. முன்னாடி என்னென்ன அது முன்னாடி தான் இருக்கிறான் தேவதூதன். ஆனால் அவனுடைய பார்வை இது மேலே படலை. மைண்டு எங்கேயோ ஒன்று நிறைய மாதிரி நமக்கு நடக்கும். நம்ம பார்த்து நேரமாக அதில் நம்மளுக்கு கவனமே இருக்காது. ஆனால் நம்ம மைண்டு ஃபுல்லாக சில நேரத்தில் கவலை அதிகமாக நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது நம்ம எங்கே இருக்கிறோன்னு நமக்கு தெரியாது. நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஒன்று ஓடினே இருக்கும் பிக்சர். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம அதிகமாக பாரப்படும் போது அப்போ தான் ஆகாருடைய நிலைமை ரொம்ப வேதனைப்படும் போது அவளுக்கு அந்த ஊற்று தெரியல. கடவுள் பாரு, அங்கே பாரு, திரும்பி இங்கே தான் இருக்குது பாரு. அப்போ கண்ணை திறந்தாருன்னா அப்போ குருடா இல்லை,
உன்னுடைய பார்வையை திசை மாற்றி பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்தா உனக்கு காரியம் இருக்குது பண்ணுற. அது மாதிரி பீழையாமுக்கு வந்து அவன் குருடனா இல்லை, கண் திறக்கப்பட்டதுன்னா என்ன, பார்க்க வேண்டியதை பார்க்க விதத்தில் பார்க்கல, அவன் பார்க்குற விஷயத்தில் கவனம் இல்லை, ஏதோ ஒன்று கவனம் வச்சிருக்கு, கண்ணு ஒண்டி பார்க்குது. தெய்வ தூக்கத்தை நிற்கிறது கூட அவனால் வந்து அந்த அவனுடைய மைண்ட் அங்கே இல்லை. அவன் வந்து ராஜா கிட்ட போனால் என்ன கொடுப்பார், அவர் அழைத்திருக்கிறாரு, பெரிய சன்மானம் கிடைக்குமா, அதை பற்றி யோசித்துன்னு இருக்கிறான். இதை பற்றி தான் மைண்டு போயிட்டுக்குது. ஆனால் ஒரு கழுதை ஆண்டவர் வாயை திறக்கிறான். கழுதை பேசுறது கூட அவனுக்கு ஆச்சரியமாக தெரியல பாருங்களேன். அது போல ஒரு மிராக்கிள் இல்லை. அவன் ஒரு ஆச்சரியமாக பார்த்துருக்கணும்ல, என்னடா கழுதை பேசுது இவ்வளோ நாள், கழுதை எப்படி பேசும், வாழ்க்கையில் இது வரைக்கும் கழுதை பேசுனது நான் பார்த்தது இல்லையா, என்னடா நம்ம கழுதை தானே பேசுதுன்னா அவனுக்கு அது கூட தெரியல. அது கூட ஆச்சரியமாக தெரியல. ஏன்னா அவனுடைய மதி மயங்கி போய் அவன் மைண்டு ஃபுல்லாக வேற ஒரு காரணம் நினைஞ்சிருக்கு. கழுதை பேசுறது ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிறேன், ஐயோ கழுதை பேசுறது என்னடா ஆச்சரியமான, கழுதை கிட்ட சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கிறான், அது ஒன்று கூட ஆச்சரியமா தெரியலான்ட்டு அவன் மைண்டு ஃபுல்லாக வேற இருக்குது. மேலே கழுதை பேசிட்டு இருக்குது. கழுதை வந்து ரொம்ப அருமையாக பேசு, ரொம்ப ஆமாம், அது வந்து கழுதை பேசுறதை போய் பாருங்க. கழுதை வந்து அருமையாக வந்து எப்பாவது நான் இப்படி நடந்துருக்கிறேன், தேவ தூதன் இருக்கிறேன், நான் எப்படி போகிறதுன்னு அப்போ தான் தேவ தூதனை பார்க்குறேன். அதாவது 2 காரியம் பிடிச்சிக்கிங்க இதில். ஒன்று, ஒரு பிரச்சனைக்கான தீர்வுக்காக நம்ம வந்து பிரச்சனையே பார்த்துருக்கும் போது அங்கே தீர்வு உண்டாக்குறதில்ல, அதுக்கான தீர்வு பக்கத்தில் தான் வச்சுருக்கிறார். நம்ம அதை கவனிக்காத பிரச்சனையே பார்க்குறதில்ல, அந்த பக்கத்தில் இருக்கிற தீர்வு பார்க்குறதில்ல. அப்போ நமக்கு அந்த பார்வை திருப்பப்படணும், திசை திருப்பப்படணும். நம்ம அதுதான் கண்களை திறக்கி, அங்கே பார்க்காதப்பா இங்கே பாரு, இங்கே பார்த்தனா உன் பிரச்சனை தீரும் இல்லையா. இயேசு பார்த்து நடந்த நல்லா நடந்த, அலைகளை பார்த்த உடனே முழுக ஆரம்பித்தேன், திருப்பி இயேசுவை பாரு, அவ்வளோதான் மேட்ரு, வெரி சிம்பிள். அதை பார்க்கறத விட்டுட்டு பாரு இயேசு பக்கம் திருப்பு, எல்லாம் சரியாயிடும், முடிஞ்சு போச்சுங்க. அதை உன்னோட பிரச்சனை காரணம் பிரச்சனை பார்க்குற, இயேசுவை பாரு, அவ்வளோதான். இங்கே என்னென்னா இவன் தவறான ஒரு பாதைக்கு போய் கொண்டு இருக்கிறான், தவறான எண்ணங்களாக நிறைந்து தவறானதை யோசித்து போய் கொண்டு இருக்கிறான். இப்போ அதை தடுப்பதற்காக தெய்வ தூதன் வந்து நிற்கிறான். இவன் ஏறி வந்த கழுதைக்கு அது தெரியுது, கழுதை தெய்வ தூதனை பார்க்க முடியுது, ஏன் கழுதை பேசக்கூட முடியுது, கழுதை இதெல்லாம் கூட அவனுக்கு பெரிய விஷயமா தெரியல. இதெல்லாம் ஏன் அந்தளவுக்கு இவனுடைய ஒரு தவறான பாதைக்கான சிந்தை நிறைந்தவனாய். இதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நீங்கள் தவறான சிந்தையில் இருக்கும்போது தவறான காரியங்களே யோசிச்சிருந்தா அவங்களுக்கு பிரசங்கம்லாம் புரியாது. உன் மைண்டை ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு ஏதோ பண்ணி இந்த வசனமும் ஏறாது. ஏன்னு கேட்டேன்னா உன்னுடைய பார்வை திசை திருப்பப்படணும், உன் கண்கள் திறக்கப்படணும். நீ ஏன் அதெல்லாம் பார்த்துருக்குற, இங்கே பாரு, ஒரு தெய்வத்தூதன் நிற்கிறான், இங்கே பாரு, அதெல்லாம் உனக்கு தெரியல, எது தான் நிற்கிறான், நீ அதை கவனிக்கவே இல்லை. அப்போது உன்னுடைய காரியங்கள் சீர்படணும். ஏதோ தப்பாக இருக்கிறாம, ஏதோ சரியில்லாமல் இருக்க, நீ இன்னும் அதையே பார்த்துருக்காத, ஆண்டவரை பார். அல்லேலூயா. அதை பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஒரு நல்ல கண்ணுன்னு ஒன்று இருக்குமானா அது தெய்வனை தரிசிக்கிற கண்கள். அல்லேலூயா. எப்போதும் அதை சொல்ல, என் கண் முன்னாக நான் வைத்திருக்கிறேன், கண் முன்னாக இப்போதான் அவர் முன்னாடி வச்சிருக்கேன், அவர் எனக்கு முன்னாடி பார்த்துட்டு இருப்பேன். நான் யாரையும் நான் உற்று நோக்குறதில்லை, அவரையும் உற்று நோக்குறேன் அவரு. அப்போது கண்கள் திறக்கப்படணும். இப்போ கண்கள் திறக்கப்படணும், அதுதான் வந்து அதான் அவர் அறிகிற அறிவு, அதுதான் மனக்கண்கள் இல்லையா. மீட்கப்பட்டோம் என்ற அந்த ஒரு அறிவு தான் நம்ம கண்கள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த அறிவு கண்கள், இந்த அறிகிற அறிவு தான் அறிவு கண்கள், அதுதான் மனக்கண்கள், அதுதான் பிரகாசம் மனக்கண்கள். நம்ம அங்கே தெளிவாயிட்டோம்னா நம்ம விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற நமக்கான தீர்வு ஏற்கனவே உண்டாயிடுச்சு. அது வேறங்களில் பக்கத்தில் தான் இருக்குது, எடுத்துக்கிறதா வேலைன்றது நமக்கு தெரியாமல் நம்ம ஒன்று தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு கதறிக்கிட்டு அழுதுகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வேறொரு திசையை பார்த்துருக்குறோம். பல கோணங்களில் பல திசைகளில் பார்க்குறோம். பார்க்க வேண்டிய ஒரு இடத்தை நம்ம பார்க்காதனால அதுக்கு தான் மனக்கண்கள் நமக்கு பிரகாசம் அடைந்திருக்க வேண்டும். அந்த சரியான பார்வையை நமக்கு கூர்மையாக்கி தருவது கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய. ஆமாம், அதனால தான் நம்ம தினந்தோறும் கடவுள் வார்த்தையை உணவு போல் சாப்பிடும், உணவு போல். ஆமாம், திகிட்டாத தேன், திகிட்டாத தேனை சாப்பிட்டா ரொம்ப நாள் சாப்பிட முடியாது, வாந்தி வந்துடும் இல்லையா. எவ்வளோ தேன் சாப்பிடுவார், நல்லா தான் இருக்கும். இன்னும் ஒரு சொம்பு நிறைய சாப்பிடுவீங்களா, அதுக்கு மேலே சாப்பிட்டா
வாமிட் வந்துடும். சாப்பிட சாப்பிட தெவிட்டாத ஒரு தேன் இருக்குமானா அது கடவுளுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. சில சாப்பாடெலாம் ஒரு அளவு தான் சாப்பிட முடியும். என்ன தான் வந்து ஹார்லிக்ஸ் பூஸ்டாக இருந்தால் கூட ஒரு அண்டை நேரம் களி குடிக்க முடியுமா? நமக்கு அது கந்தல் ஆகிடும். நம்மளை கால் ஹாஸ்பிட்டல்கிட்டன்னு போடுவாங்க பேதியாய். அப்போது இன்னதான் சத்தான உணவு இருந்தாலும் அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தையாகிய சத்தான உணவு நீ சாப்பிட்டே இருக்கலாம். எவ்வளோ உணவு சாப்பிட்லாம், அவ்வளோ பலன் கிடைச்சிட்டு இருக்கும். இது கண்ட்ரோலில் கிடையாது, இது ஒரு அளவுகளில் கிடையாது. எவ்வளவாய் நீ சாப்பிட்டு கொண்டு இருக்கியோ அந்த அளவுக்கு உன்னோட வாழ்க்கையில் பலன் அடைந்து கொண்டே இருப்பான். இது உங்களுக்கு திகட்டாது. இது உங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்திட்டே இருக்கும். இந்த சத்தான உணவு தினமும் சாப்பிடுங்க. இப்போ நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோன்ற ஒரு அறிவை பற்றி படித்தோம். இன்னொன்று வந்து நம்ம விலையேற பெற்றவர்கள். இப்போ மனிதனும் பாவம் செஞ்சான், பிசாசும் பாவம் செஞ்சான். இல்லை அவனை பாவம் செஞ்சான்ல, அவனை பாவம் செஞ்சவனும் முதல்ல என்ன பண்ணுறது, அங்கேருந்து தள்ளி விட்டார். என்னது? அவன் வந்து முதல்ல தள்ளி விட்டார். ஏங்க மேலேருந்து கீழே தள்ளி விட்டார். மனிதனும் பாவம் செஞ்சான், அவனை தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. தள்ளி விட்ட தேவன் மனிதனை மட்டும் தூக்கி விட வந்தார். அப்போது பிசாசை காட்டிலும் மனிதனிடத்தில் விசேஷமான ஒன்று இருக்கு இல்லையா? இது வந்து நமக்கு புரியணும் இல்லையா? அவர் சொந்த மாசற்ற குற்றமிட்ட ரத்தத்தை சிந்தி மீட்கிற அளவுக்கு நாம் என்ன ஸ்பெஷலிஸ்ட்டு, நம்ம என்ன விசேஷமானவர்கள். அந்த விசேஷம் நமக்கு தெரியல. நமக்கு ஏதோ ஒன்று அவருக்கு நம்ம இடத்துல விசேஷமாக ஒன்று தெரியுது. அதனால தான் ஒரு வியாபாரி வந்து அந்த முத்துக்களை பார்த்துட்டான். இது ரொம்ப கிடைக்காத ஒரு முத்துணுன்னா ஆஸ்தியெல்லாம் விற்று வந்து அதை வாங்கிறான். இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுட்டு அந்த முத்தை வாங்குறான் முதல்ல. அப்போது அது அவ்வளோ மதிப்பு மிக்கதாக இருக்கிறதுனால தான். அப்போது விலை முக்கியம் இல்லை, அந்த பொருள் தான் முக்கியம் இல்லையா? ஒரு பொருளுடைய அந்த மதிப்பு அதனுடைய அது உயர்ந்த பொருளாக இருந்துச்சுன்னா அதுக்காக எவ்வளோ பணம் போனாலும் கவலைப்படணும் இல்லையா? எவ்வளோ வேணும் பரவாயில்ல, அதை வாங்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். பணம் முக்கியம் இல்லைன்னா அப்போ ஏதோ போட்டு இருக்கிறதெல்லாம் விற்று விட எனக்கு அதுதான் முக்கியம். அது இந்த பணத்தை காட்டிலும் அந்த பொருள் முக்கியம் தான். அது எவ்வளோ விலை இருந்தாலும் கொடுத்து வாங்கிறோம்ல. அப்போ அது எவ்வளோ விலை, அந்த பொருள் எவ்வளோ முக்கியமானதாக இருக்கணும், விசேஷமான இருக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் இழக்கிறான்னா அப்போ தேவன் தம்முடைய சொந்த மாசற்ற குற்றமற்ற ரத்தத்தை சிந்தி மனுக்குலத்தை மீட்கிறார் என்றால் இந்த மனுக்குலம் தேவனுடைய பார்வையில் எவ்வளோ விசேஷமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. இது நமக்கு புரியுது எல்லாம். நம்ம எவ்வளோ தேவனுக்கு நம்ம ஸ்பெஷலானா விசேஷமானவர்கள்னா இது நமக்கு புரிஞ்சிட்டாலே நம்ம மனநிலையும் ஸ்பெஷல் ஆகிடும். நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரணமாக அதாவது மனிதர்கள் முன்பாக நம்ம தாழ்த்தக்கூடாது, நம்ம தாழ்த்துவது தெய்வனுக்கு முன்பாக தான் இல்லையா? மனிதர்கிட்ட கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்மளோட அவர் நல்லா பாடுறாரு, நம்மளோட இவர் நல்லா பேசுகிறாரு, நம்மளோட இவங்க அழகாக இருக்காங்க, நம்மளோட இவர் படிச்சிருக்கிறது, இந்த கம்பாரிசன் மனிதர்கள் மத்தியில் நமக்கு இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், உங்களை விட நான் ரொம்ப நல்லவனும் இல்லை, உங்களை விட நல்லவனா, உங்களை விட நான் நல்லவன், அதனால் உங்களோட கெட்டவனும் இல்லை. உங்களை விட அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை விட நான் ரொம்ப நல்லவனும் இல்லை, உங்களை விட நான் ரொம்ப கெட்டவனும் இல்லை. இதுதான் என் நிலைமை. சரி, உங்கள் நிலைமை என்ன? உங்கள் நிலைமை அது தான். உங்கள் நிலைமையா? ஆமாம், அவரோட நான் சிறந்தவன் இல்லை அவரோட மோசமான யாரும் சொல்லிக்க முடியாது. யார் எதில் சிறந்தவர்கள் கணக்கு தேவனிடத்தில் இருக்கிறது. நாம் இடம் போட்டு பார்த்துருக்க முடியாது. அப்போ நான் அவரோட சிறந்தவன் இல்லை அவரோட நான் சின்னவன், அவரோட என்னோட ஒரு கம்பாரிசன் நமக்கு தேவை. நம்முடைய கம்பாரிசன் தேவனோட. ஹல்லேலூயா. அப்போ அவர் முன்னக தாழ்மைப்படுங்கள். ஏன்னா அவர் உன்னதத்தில் உயர்ந்தவராக இருக்கிறார். மேலானவைகளை நாடுங்கள், கீழானவைகளை தூக்கிவிட. அப்போது நம்ம தேவனுக்கு முன்பாக மட்டுமே தாழ்த்தணும் தவிர நம்ம எல்லாருமே அவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டியவர்கள் தான். இப்போ கிறிஸ்துவை தம்மை தாழ்த்தினார், தாழ்த்தி கீழ்ப்படிந்து தான் அவர் என்ன பண்ணார், உயர்த்தப்பட்டார். இது சிலுவையில் நம்ம கற்றுக்கொண்ட வேண்டிய பாதம். அவரே தன்னை தாழ்த்தி அவர்
பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அவர் மரணம் வரைந்தும் ஆண்டவருடைய பிதாவுடைய சத்தத்தை கேட்டு தன்னை ஒப்பு கொடுத்து நடந்தபடினால அவருக்கு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது. அப்போ இயேசுவை பிதாவுக்கு முன்பாக தாழ்த்தினார் என்பது நம்மளை உயர்த்துறதுன்னு இருக்குது இல்லை. அப்போ கம்பாரிசன் நமக்கு ஒன்று கம்பாரிசன் பண்ணுறதுக்கு கம்பாரிசன் நம்மளால் பண்ண முடியாது. நம்ம பண்ணிப்போம், ஒரு விஷயத்தை வச்சுட்டு பண்ணியிருப்போம். அவர் நல்லா பாடுறாரு, நமக்கு அந்த பாட்டு வரலாம், உடனே அவர் என்னோட நல்லா. இது ஒன்று தான் கம்பாரிசன். 1000 விஷயம் ஒவ்வொருத்தவங்களும் இருக்குது. அல்லையா? 1000 விஷயம் ஒருத்தர் சிறந்த வகையில் சிறந்தவர்களாக இருக்கிறோம். இது இதை வச்சு கம்பாரிசன் நம்மளால் பண்ண முடியாது. அதனால் அந்த மனிதர்களாக நம்ம யாருமே கம்பாரிசன் பண்ணுறது விட்டுருக்கணும். நம்ம தேவனோடு கம்பாரிசன் பண்ணும்போது நம்ம எல்லாருமே கீழே இருக்கிறோம். அவர் அளவுக்கு நம்ம மாற்றப்பட வேண்டியவர்களாக நாம் ஆண்டவர் ரட்சித்து ஆண்டவர் நம்மளை விசேஷமானவர்களாக எண்ணினபடினால தான் அவர் நம்மளை விட்டு கொடுக்காம நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்து மீட்டு எடுத்திருக்கிறார். அப்போது இந்த அளவுக்கு நம்ம மீட்டு எடுக்க காரணம் நாம் அவருக்கு தேவை, நம்ம ரொம்ப முக்கியமானவங்க, நம்ம விசேஷமானவங்க. இது நமக்கு புரியணும் முதல் நமக்கு. ஆமாம், இப்போ நம்ம வாழ்க்கையை நொந்து போக மாட்டோம். என்ன வாழ்க்கை, ஒரே கடன் பிரச்சனையாக இருக்குது, இது எப்போ தான் தீருமோ, ஒரே கவலையாக இருக்குது, ஒரே இந்த காரியங்கள் இப்போ தான் நடக்கும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏதோ ஒரு காரியம் நம்ம கேட்டதோ நம்ம இப்போ எதிர்பார்த்ததோ ஒன்று அங்கே இல்லைன்னும் போது உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாழ்க்கையே ஒரு சலிப்படித்த மாதிரி சில நேரத்தில் போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, எடுத்துக்கோங்க ஆண்டவரே. இப்படி சொல்லாதவங்க யாருன்னா இங்கே இருக்கீங்களா? ஹலோ, போத ஆண்டவரன்னு சொல்லாத, ஆண்டவரை போத வாழ்ந்தது போத ஆண்டவரை அப்படின்னு சொல்லாத இருக்கீங்களா? 4 நாள் வீட்டில் படுத்த படிக்கன்னு தான் சொல்லிடுவீங்க இல்லையா? 2 கால் அடிபட்டு நடக்க முடியாதுன்னு சொல்லிடுவீங்க. ஆண்டவரே எப்படியே நொண்டி நொண்டி நடக்கு, நம்ம எடுத்துக்க ஆண்டவர். ஒரு சின்ன காரியங்கள் வந்த உடனே ஆண்டவரே போதும்னு சொல்லி, இதெல்லாம் என்ன தெரியுமா, நாம் எவ்வளோ விசேஷமானவர்கள் அறியாதபடினால ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்ம தாங்க முடியாமல் போத ஆண்டவரை நம்ம சொல்லிடுறோம். ஆனால் உன்னை கொண்டு விசேஷ காரியங்களை செய்வதற்காக நீ விசேஷித்தவன் என்பதை தேவன் அறிந்திருக்கிறபடினாலே அவர் சொந்த ரத்தத்தை சிந்து உன்னை மீட்டெடுக்கிறார். விசேஷமானவனின் உன்னை கொண்டு பெரிய விசேஷமான காரியங்கள் செய்வதற்காக தேவன் உன்னை அழைத்து இருக்கிறார். இது புரிஞ்சுட்டா இந்த சின்ன சின்ன விஷயத்தை பார்த்துட்டு இது நடக்கலையா, இது கிடைக்கலையா, இது நடக்குமா, நடக்காதா, இது எப்படி ஆகும், இப்படி பல கேள்வி கேட்டு நான் விசேஷமானவன். ஹல்லேலூயா. தேவனே என்னை விசேஷமாக நினச்சி அவர் என் ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறான்னா அப்போ எனக்குள்ள விசேஷமான காரியங்களை வைத்திருக்கிறார். என்னாலும் எல்லாம் செய்ய முடியும், நானும் சாதிப்பேன், நானும் மேலே வருவேன். ஆண்டவர் சொன்னார்ல, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால தான் என்னை போல உன்னால் செயல்பட முடியும்ன்றதாக தான் நீ விசேஷமானவன் என்பதற்காகத்தான் உனக்கு ரத்தம் சிந்தி உன்னை மீட்டு எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை போல உன்னால் செயல்பட முடியும், நீ என்னை போல் ஒருவனாக இருக்கிற அப்படின்னால உன்னை விட்டு கொடுக்க அவருக்கு மனதில்லை. அங்கனால ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு விசேஷமான காரியங்கள் செய்வதற்காய் கர்த்தர் உன்னை ரத்தம் சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள். ஆமாம், இதுக்கான வசனங்கள் கொடுக்க நேரம் இல்லை, அதனால் நிறைய வசனங்கள் இருக்குது. இருந்தாலும் சில வசனங்களை இப்போ கொடுத்தல. இப்போ தேவனுக்கு நம்ம சொந்தமானவர்கள் மட்டும் பார்த்து முடிக்கல ஒரு 5 நிமிஷத்தில். எபேசியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். நாம் அவர்களுக்கு சொந்தமானவர்கள். போதும், அந்த வசனம் போதும். 1 கொரிந்தியர் புத்தகம் சில வசனங்களை வாசத்தில் ஒரு 5 வசனம் கிடக்குறேன், வாசத்தை நான் விளக்கம் கொடுக்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். நீங்கள் கிரயத்து கொள்ளப்பட்டீர்கள், அதாவது நீங்க விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். மனுஷருக்கு அடிமைகளா இராதீர்கள். நீங்க பாவத்துக்கோ மனுஷனுக்கோ பிசாசுக்கோ அடிமையா இனிமே இல்லை, நம்மள ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கிட்டார். அப்புறம் 1 கொரிந்தியர் 6:20 வாசிக்கலாம். கிரயத்து கொள்ளப்பட்டீர்களே, கிரயத்து கொள்ளப்பட்டீங்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய, தேவனுக்கு சொந்தமான ஒரு பொருளாயிட்டீங்க. உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதுக்காக தான் உங்களை மீட்டு எடுத்திருக்கிறாரு.
உங்க ஏன் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்னா நீங்கள் விசேஷமானவர்கள் தான். அதன் மூலமாக அந்த தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்று உங்களுடைய கிரிகையினாலும் உங்களுடைய சரீரத்தின் மூலமாக உங்களுடைய ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்த ஒரு வாழ்க்கைக்காக தான் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவர் உங்களை ரத்தத்தை சிந்திய அந்த கிரயமாய் கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 5:17 ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு சந்த வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:11 சகோதரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. முன்னானவைகளை நாடி, அதாவது முன்னானவைகள்னா தேவ விருப்பம், தேவ சித்தம், தேவனுடைய நோக்கம். இதுதான் முன்னாடிக்கு, அதுதான் முன்னாடி இருக்குது, அதுதான் உயர்ந்தது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். தேவனுக்காய் கிரயமாய் வாங்கப்பட்ட ஆண்டவர். நம்ம ஒருத்தங்கிட்ட ஒரு கார் இருக்கு, அவனுக்கு சொந்தமாக இருந்தது. இப்போ நான் அந்த காசு கொடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், நான் வாங்கிட்டேன். இப்போ அது யாருக்கு சொந்தம்? ஆமாம். அதுபோல் மனிதனை பிசாசை அடிமைப்படுத்தி அவன் சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தான். அவனுக்கிட்ட அந்த மீட்பதற்காக தேவன் கிரயமாக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உன்னை வாங்கிட்டாரு. இப்போ அவருடைய ப்ராப்பர்ட்டி, நீங்கள் அவருக்கு சொந்தமான காரியங்கள். இப்போ எப்படின்னா அவருக்கு சொந்தமாயிட்ட ஒரு அடிமை ஒருத்தங்கிட்ட இருக்கிறான். அந்த அடிமை, அந்த எஜமான் மோசமான ஒரு எஜமானுக்கு அடிமையாக இருக்கு. அந்த அடிமை மோசமான எஜமான் அவனை ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க விட்டதில்ல. ஏதாவது வேலை வாங்கிட்டே இருக்கிறது, அவனுக்கு சரியான ஆகாரம் கொடுக்குறது, அவனை வச்சு என்ன செய்யணுமோ செய்கிறத வேலை தான் அவனுக்கு. அவனை வச்சு சம்பாதிக்கிறத வேலை தவிர அவனுக்கு கொடுமைப்படுத்துறது, அவனை என்ன பண்ணி பிழிஞ்செடுக்கணுமோ பிழிஞ்செடுக்கிறது. இது ஒரு எஜமான். அப்படிப்பட்ட எஜமான் தான் பிசாசு. மனிதர்களை அடிமைப்படுத்தி அவங்கள கசிக்கு பிழிஞ்சு அழ வைக்கிறது, கதற வைக்கிறது. என்ன, இதுதான் அவனோட வேலை. அவன்கிட்ட இருந்த இந்த ஒரு நல்ல எஜமான் என்ன பண்ணுற, விலைக்கரைமாய் வாங்கி விட்டார். இப்போ நம்ம யாருக்கு அடிமை? தேவனுடைய. இவர் நம்மளை வேலை வாங்குறாரு. அது எப்படி வாங்குறாருன்னா, நம்ம சந்தோஷப்படணுன்றதுக்காக வேலை வாங்குறாரு. ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்கணுன்ற ஒரு மனம் கோணாமல் நம்மளுக்கு கஷ்டப்படாமல் வேலை வாங்குறார். இது ஒரு நல்ல எச்சமாக நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறதுல, ஒரு வாகனம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு வாகனம், அதாவது ஒரு காருன்னு வச்சுங்களேன். காரை ஒருத்தர் விலைக்கு வாங்கிட்டானோ, அவர் என்னதான் ஒரு தயாரிச்சோட இருந்தாலும் யார் விலைக்கு வாங்கிட்டாரோ அவருக்கு தான் சொந்தம் இல்லையா? இப்போ ஸ்டேரிங்குன்னா காருக்குள்ளே ரவுண்டாக ஒன்று இருக்குல்ல, அதுதான் திசையை திருப்புறது, அதை ஸ்டேரிங்னு சொல்கிறோம். பைக்கில் ஹேண்டில் பார்ன்றோம், அதுதான் நம்ம வீலை எப்படி திருப்புறது, அதுக்கு பேர் ஹேண்டில் பார். ஆக்சிலேட்டர்னு கொடுப்போம்னா அது வேகத்தை, வண்டியுடைய மூவிங்கு, அது கொஞ்சம் திருப்பினோம்னா ஸ்லோவாக திருப்பினா கொஞ்சம் ஸ்லோவாக போகும், வேகமாக வேகமாக போகும். அதேமாதிரி காருக்கு அது காலில் வச்சுருப்பாங்க. காலில் அமுக்கும் போது கொஞ்சம் அமுக்குன்னா கொஞ்சம் போகும், வேகம் அமுக்குனா வேகம் போகும். இப்போ ஆண்டவர் அந்த காரை வாங்கினதை வச்சுக்கிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆக்சிலேட்டரை நீ வச்சுக்கோ, ஆக்சிலேட்டரை நீ வச்சுக்கோ, ஸ்பீடு உங்கள் இஷ்டம். நீ வேகமாக ஓடுறியோ ஸ்லோவாக ஓடுறியோ, உனக்கு எவ்வளோ ஸ்பீடு வருமோ, எவ்வளோ ஸ்பீடு பிடிக்குமோ அவ்வளோ ஆக்சிலேட்டர் வச்சு உனக்கு எவ்வளோ வேகமாக ஓட்ட முடியும் நீ ஸ்பீடு எடுத்துக்கோ. நீ என்ன பண்ணுற, ஆக்சிலேட்டர் அமைக்கிக்கோ, நான் ஸ்டேரிங்கை நான் பிடிச்சிக்கிறேன். ஸ்டேரிங்கை உன் வாழ்க்கை எந்த பக்கம் திரும்பணுன்றதை அந்த கண்ட்ரோலை நான் வச்சுக்கிறேன். வேகத்தை நீ வச்சுக்கோ. உன்னால் எவ்வளோ வேகத்தில் வாழ்க்கையை ஓட்ட முடியுமோ, எவ்வளோ வேகமாய் ஓடணும்னு நினைக்கிறியோ, உன் பலனுக்கு, உன் திறனுக்கு உன் வேகத்தை நீ நிர்ணயித்துக்கொள். உன்னுடைய திசையை நான் தீர்மானிக்கிறேன். ஹலோ, நாம் ஆண்டவரால் வாங்கப்பட்ட ஒரு வாகனம் என்றால் இந்த ஸ்டேரிங் அவர் கையில் இருக்கு, ஆக்சிலேட்டர் நம்ம கையில் இருக்கு, வேகம் நம்ம பலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேரிங் அவர் எந்த திசையில் திருப்பணும், ஏன்னா அவருடைய வாகனம் இல்லையா?
நாம் யாருடைய வாகனம்? அவருக்கு சொந்தமானவர்கள். நம்ம அவருக்காக வாங்கி இருக்கிறாரு. அவருக்காக நம்மை பயன்படுத்தும்படியே வாங்கிட்டாரு. இப்போ அவருக்காக தான் ஓடணும். அவர் எந்த திசையில் விரும்புகிற அந்த திசை தான் அந்த வாகனம் போகணும். அப்போது அவர் விரும்புகிற திசைக்கு போனால் அந்த வாகனத்துடைய அந்த அந்த ஸ்டேரிங் வந்து அவர் கையில் இருந்தது தான். அவர் நினைக்கிற மாதிரி ஓடும். அப்போ அந்த ஸ்டேரிங் அவர் கையில் கொடுத்துட்டு, வேகம் வந்து நமக்கு என்ன வேகம்? ஒவ்வொருத்தருடைய வேகம் வித்தியாசமான இருக்கும் இல்லையா? ஒரே வேகத்தில் எல்லாரும் ஓட்ட முடியாது. அப்போது வேகத்தை நீ வச்சுக்கோ. உனக்கு எவ்வளோ வேகம் ஓட்ட முடியும் நீ ஓட்டு. ஸ்டேரிங்கை பிடிச்சி நான் திசை திருப்புற அந்த திசையில் உன் வாகனத்தை ஓட்டு. ஹலோ, இப்போ நாம் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டேரிங்கை என்கிட்ட கொடுத்துருங்க. ஸ்டேரிங்க வாகனம் அவர் விலை கொடுத்து வாங்கிட்டாரு. ஸ்டேரிங்கை கொடுத்து நான் இஷ்டம் மாதிரி ஓட்டுவேனா எப்படி? ஹலோ, விலை கொடுத்து ஒன்று வாங்கியிருக்கிறார். ஹலோ, எதை செய்தாலும் கத்தருக்கென்று உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டாருங்க, ரத்தம் சிந்தி. நீ அவர் சொல்கிறபடி தான் கேட்கணுங்க. அவருடைய அடிமைங்க நீங்கள். அவருடைய ப்ராப்பர்ட்டி அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதுக்காக அவனை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஸ்டேரிங் அவர். ஆண்டவரே நீங்கள் சொல்லும் நான் கேட்கிறேன், நீங்கள் சொல்லுங்கப்பா நான் கேட்குறேன். அதை தான் ஸ்டேரிங் நீங்கள் அவர் கையில் கொடுத்துறேன். இல்லை ஆண்டவரே இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி போனால் நல்லாயிருக்கும், அதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீ செய்ய வேண்டிய உனக்கு கொடுத்த வேலையை திசையில் வேகம் வண்டி தான் உன்னுடையது. வேகம் வண்டி தான். எவ்வளோ வேகம் உன்னால் முடியுமோ அந்த வேகத்தில் நீ ஓட்டு. ஸ்டேரிங் அவர் கையில் கொடுத்துறேன். என்னை ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். நான் அவருக்கு சொந்தமானவன். அவருக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். அவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன். ஒரு மோசமான எச்சமான இடத்துல நான் அடிமையாக இருந்தேன். அவன் என்னை கஷ்டப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான், அழுதனேன், கதறினேன். சரியான எனக்கு உணவு இல்லை, உடை இல்லை, இடம் இல்லை. என்னை வச்சு அவன் என்னென்னமோ செஞ்சிட்டான். நான் இன்னைக்கு ஒரு நல்ல எச்சமான் தன் சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு அவருக்கு சொந்தமாகிட்டார். அவர் என்னை சுதந்திரமாக என்னை விட்டு, நான் உனக்கு சிறந்ததை காட்டுறேம்மா. நீ நினைக்கிறத காட்டிலும் நான் நினைக்கிறது சிறப்பாக இருக்கும். நீ தேர்ந்தெடுக்கிற பாதையை காட்டிலும் நான் உனக்கு காட்டுற பாதை சிறந்ததாக இருக்கும். ஸ்டேரிங் என்கிட்ட கொடுத்துரு. நீ வேகத்தை நீ வச்சுட்டு உன்னால் முடிஞ்ச வேகத்தில் நீ வாகனத்தை ஓட்டு. நான் காட்டுற திசையில், நான் திருப்புற திசையில் வாழ்க்கையை திருப்பிக்கிட்டு போ. சரியான இடத்துல கொண்டு போய் நான் நிறுத்துவேன். உன் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். கண்களை மூடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே.